டேய், இந்த ஹெச்ஏஎல் எடுக்கிறது தான் நீங்க உங்க அப்பா அம்மாவோட வந்து காலில் விடுறீங்களா? நான் மெக்னிஃபிஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப்பில் வேலை பார்க்குறேன். இது வெறும் பார்ட் டைம் தான். கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் நான் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் தான். பேச்சுலர் ஹெச்ஏஎல் எடுக்கிற உனக்குலாம் எவன்டா பொண்ணு கொடுப்பான்? சரி, சாம்பார் ஊத்து. போதும்டா போதும்டா. டேய், போதும்ன்றல. அத்தை தான் நானும் சொல்கிறேன், போதும். அப்படி என்ன வாழ்க்கையில் கிழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஈகோ உனக்கு? ஏமா, இது நான் லவ் மேரேஜா? அதானே பார்த்தேன். உனக்குன்னு ஒரு அடையாளம் கூட இல்லை. உங்கள் அப்பா ஒரு சேர் போட்டு உனக்குன்னு ஒரு சேர் பக்கத்தில் போட்டுட்டு இந்த பொண்ணையும் கொடுத்து கல்யாணம் பண்ணா கடைசி வரையும் அப்பா காசுலேயே டம்பிள்ஸ் தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டல. அப்படி என்ன பேச்சுலரை பார்த்தா உனக்கு அவ்வளோ சிரிப்பு? முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்துக்க போறேன்னு சொல்லிட்டு ஜாலியா? 30 வயசு தொட்ட உடனே பொண்ணு வீட்டில் ஜாதகம் ரிஜெக்ட் ஆகும், வேலைக்கு போனால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஏங்க, உங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சா? இன்னும் கல்யாணம் ஆகலையா? அப்படின்னு சுத்தி இருக்கவனுங்க 4 பேபி பூமர் இருக்கானுங்களே, காதுல செய்யும். சரி, இதெல்லாம் கூட தொடச்சி போட்டுட்டு உனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்காம தான் குடும்பத்துக்கு ஒருத்தன் ஓடுறான் பேர், அவன் தான் பேச்சுலர். 29 வயசு ஆகி ஒண்டி கட்டியா நிக்கிறான் பேர். என்னோட வழி உன்ன மாதிரி அப்பன் காசுல கல்யாணம் பண்றான் பத்தியா? அவனுக்கு புரியாது மச்சி, புரியாது.